அஞ்சுவதும் அடிபணிவதும் ஆற்றியவதும் அரங்கலுக்கே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. नारायणाद्य यतिदुरिकृपाभिषक्तं श्रीरङ्गनाथमितिशेखरमाश्रयामः. श्रीमते श्रीवञ्चटकोप श्रीरङ्गनाथ यतीन्द्रमहादेशिकाय नमः. श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जवृङ्गं श्रीवासुदेवगुरुवरिकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिन्नमगमर्शनमाश्रयामः. श्रीमते श्रीवत्सङ्कारि महादेशिकाय नमः. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धम् अध्यापयन्ति. स्वोच्छिष्टायां सृजनिगलितं याबदात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கூடாரே வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சூறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த கூடாரை வெல்லும் சீர் அப்படிங்கிற பாசுரம் விரதம் முடிய போற சமயத்தை குறிக்கிறது. இந்த இடத்திலும் சரணாகதி எடுத்து காண்பிக்கிறார். முன்னாடியே சொன்ன மாதிரி 30 பாசுரங்களும் சரணாகதியோட ஏற்றத்தை எடுத்து காண்பிக்கிறது. இதுலயும் எடுத்து காண்பிக்கிறா. ஆனா இதுல இன்னும் சில முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து காண்பிக்கிறா. அத மேற்கொண்டு பாசுரார்த்தத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் அனுபவிப்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதுதான் பாசுரம். இந்த பாசுரம் முந்திய பாசுரமான மாலை மணிவண்ணா பாசுரத்துல சொன்ன விஷயத்தினோட தொடர்ச்சியாகவே அமைஞ்சிருக்கு. மாலை மணிவண்ணால பார்த்தல்னா ஆண்டாள் 5 விஷயங்களை எம்பெருமான இடத்துல பிரார்த்தனை பண்றா. சங்கு பறை பல்லாண்டிசைப்பார் விளக்கு கொடி விதானம். இத ஆண்டாள் 26வது பாசுரத்துல பிரார்த்தனை பண்றா. இதே விஷயத்த சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழியில 10ஆம் திருவாய்மொழி அதுல 9ஆம் 10ல அவர் விவரணமா இதை எடுத்து காண்பிக்கிறார். சூழ்விசும் பணிமுகில் அப்படிங்கிற பதிகம் அது. அங்க சொல்லும் பொழுது காலங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தன அப்படின்னு பதம் போட்டார். அந்த சப்தத்தின் மூலியமா சங்கத்தை இவரும் பிரார்த்தனை பண்றார். இரண்டாவதாக தூரியம் முழங்கின அப்படின்னா பறை என்று சொல்லக்கூடிய பேரி வாத்தியங்கள். பின்பு தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே அப்படின்னா பல்லாண்டிசைப்பாரே. அதுதான் அவர் அங்கேயும் பிரார்த்தனை பண்ணினார். பின்பு நிறைகுட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தேனா கோல விளக்க பிரார்த்தனை பண்ணார். இந்த விஷயங்கள் முக்திக்கு போகக்கூடிய முக்தாத்மாக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான விஷயங்கள், அது பிறக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஜீவாத்மா இந்த பூமியில இருக்கிற பரியந்தம் வரைக்கும் பத்தாத்மாவாகவே இருக்கு. பத்தாத்மான்னு சொன்னா இன்னும் மோட்சத்துக்கு போகல. இந்த பூமியில எந்த ஜீவாத்மா பிறக்கும்? பாவம் புண்ணியம் ரெண்டும் பண்ணியிருந்தா தான் இந்த பூமியில பிறப்பி கிடைக்க போறது நமக்கு. இப்போ பாவத்தை மட்டும் பண்ணியிருந்தா நரக்கம், புண்ணியம் மட்டும் பண்ணியிருந்தா ஸ்வர்காதி லோகங்கள். பாவம் புண்ணியம் ரெண்டும் பண்ணினா பூமியில பிறவி. ரகசிய திரைசாரத்துல சொல்லும் பொழுது இந்த ஜீவாத்மாக்கு பாவம் புண்ணியம் ரெண்டுமே 2 சங்கிலி அப்படின்றா பூர்வர்கள். 2 சங்கிலின்னா வச்சுக்கோங்க. புண்ணியம்ங்கிறது தங்க சங்கிலி,
பாவம்ங்கிறது இரும்பு சங்கிலின்னு வச்சுக்கோங்க. தங்க சங்கிலி இழுத்தா என்ன, இரும்பு சங்கிலி இழுத்தா என்ன, ஆக மொத்தத்துல இங்க பூமியில தான் அது உழண்டு இருக்க போறது. இந்த சம்சாரம்ங்கிற கூண்டுல தான் அது வாசம் பண்ணிட்டு இருக்க போறது. எந்த சங்கிலி இப்ப இழுத்தாலும் ஆபத்தாச்சே. தங்க சங்கிலி வேகமா இழுத்ததுன்னா நிறைய தர்ம காரியம் பண்ணிட்டு போறேன், நல்ல காரியம் பண்ணிட்டு போறேன். இல்ல எனக்கு தங்க சங்கிலியை காட்டுல இரும்பு சங்கிலியோட வெயிட் தான் ஜாஸ்தியா இருக்கு, நான் அது இழுக்கிற போக்குல நான் இருக்கிற எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு போறேன். ஆக மொத்தத்துல என்ன கர்மங்கள் கழிஞ்ச பாடு இல்லையே. அப்ப ஒரு ஜீவாத்மா முமுக்ஷுவா மாறணும் வச்சுக்கோங்க. இன்னும் அது மோட்சத்தை பிரார்த்தனை பண்ணினாலும் அது இந்த பூமியில தான் இருக்கு. மோட்சத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த ஜீவாத்மா இன்னும் இந்த பூமியில இருக்கே, அதுக்குதான் முமுக்ஷுன்னு பேரு. பத்தாத்மான்னு சொன்னா மோட்சத்துக்கு இன்னும் போகல. முமுக்ஷுன்னு சொன்னாக்க மோட்சத்துக்கு போறதுக்கு அது ஆசைப்பட்டு இருக்கு. முக்தாத்மான்னு சொன்னாக்க இந்த பூத்த உடலை விட்டுட்டு அந்த ஜீவாத்மா மோட்சத்துக்கு போறதுன்னு அர்த்தம். இதை தாண்டி நித்திய சூரிகள்னு ஒரு பிரிவினர் இருக்கு. அவள்லாம் சதா சர்வ காலமும் எம்பெருமானிடத்தை நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு ஸ்ரீ வைகுண்டத்திலே இருப்ப, அவளுக்கு பிறவி கிடையாது. அப்போ இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு போறது இல்லையா, அதைத்தானே நம்ம முக்தாத்மான்னு சொன்னோம். அந்த முக்தாத்மாக்கு கிடைக்க வேண்டிய பரிசுகளை இந்த இடத்துல ஆண்டாள் சம்பாவனையா பிரார்த்தனை பண்றா. ஒரு முக்தாத்மா அர்ச்சராதி மார்க்கத்துல மட்டும்தான் பிரயாணம் பண்ணும், தூமாதி மார்க்கத்துல பிரயாணம் பண்ணாது. ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்ன்றா? அர்ச்சராதி மார்க்கம்ங்கிறது வெளிச்சம் நிரம்பி இருக்கக்கூடிய மார்க்கம். தூமாதி மார்க்கம் அப்படிங்கிறது இருள் சூழ்ந்த ஒரு மார்க்கம். அர்ச்சராதி மார்க்கத்துக்கு போனாக்க மோட்ச உறுதி உண்டு. தூமாதி மார்க்கத்துல ஜீவாத்மா பிரயாணம் பண்ணிட்டுனா திருப்பி பூமியிலேயோ பிறக்க போறதுன்னு அர்த்தம். அதாவது கர்மாக்கு ஏற்ப வச்சுக்கோங்களேன். அதாவது கர்மாக்கு ஏற்ப தமிழ்நாடுனா தமிழ்நாடு, ஆந்திரானா ஆந்திரா, கர்நாடகானா கர்நாடகன்னு பிறந்துட்டு போறது. அப்ப மோட்சம் அடைய வேண்டிய ஒரு ஜீவாத்மா அர்ச்சராதி மார்க்கத்துல தான் பிரயாணம் பண்றது. இந்த ஜீவாத்மா அர்ச்சராதி மார்க்கத்துல பிரயாணம் பண்ணி அங்க போய் விரஜை நதிய கடக்கணும். அங்க விரஜையில ஸ்நானம் பண்ணிட்டு அந்த ஜீவாத்மா அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீ வைகுண்டத்துக்குள்ள பிரவேசம் பண்றது. இது ஸ்ரீ வைகுண்டத்துக்குள்ள போகும்பொழுது வெளியில அமானவன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் செக் பண்ணுவார், இந்த ஜீவாத்மாக்கு சமாசனம் ஆயிடுத்தா சரணாகதி ஆயிடுத்தான்னு விட்டு. ரெண்டுமே ஆகலன்னா திருப்பி கீழே தள்ளி விட்டுருவார். ஏன்னா கண்ணன் ஸ்பஷ்டமா சொல்லி இருக்கான், என் சம்பந்தம் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் ஸ்ரீவைகுண்டத்துல இடம் உண்டுட்டான். அப்ப அமானவன் இந்த அர்ச்சராதி மார்க்கத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த ஜீவாத்மாவை கைய பிடிச்சுண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள அழிச்சுட்டு போயிடுறார். அமானவன் ஜீவாத்மா கைய பிடிச்சுட்டாருன்னா யாரும் அந்த ஜீவாத்மாவை வைகுண்டத்துக்கு போறத தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த முக்தாத்மா போற வழியிலெல்லாம் மரியாதைய பெற்றுக்கிறது. முக்திக்கு போற ஜீவாத்மா அப்படின்னுட்டு இந்திரலோகத்துல இருக்கிறவாள்லாம் இந்த ஜீவாத்மாவை பூர்ண கும்பத்தோட வரவேற்கிறா, பாத பூஜை பண்றா. சந்திர மண்டலம் சூரிய மண்டலத்தெல்லாம் சுலபத்துல கடந்து போயிடுறது இந்த ஜீவாத்மா. சூரிய மண்டலத்துல இருக்கிற அந்த சூரியன் பக்கத்திலேயே போய் ஹாய் சொல்லிட்டு போகும் ஜீவாத்மா. நாமெல்லாம் இங்க இருந்து சூரியனை பார்க்கறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கண்ணை கொண்டு அந்த தேஜஸை பார்க்க முடியல. ஆனா அந்த ஜீவாத்மா முக்திக்கு போறது அப்படின்னா சூரிய மண்டலத்துல
சூரிய பகவானுக்கே ஷேக் ஹேண்ட்ஸ் கூட கொடுத்துட்டு போகும். அவ்வளோ பக்கத்தில் போகிறது அந்த ஜீவாத்மா. ஆனால் அதுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. முக்திக்கு போகிற ஜீவாத்மாவுக்கு அவ்வளவு ஏற்றம். இந்திரன் முதலானோர் என்ன 33 கோடி தேவர்களுமே அந்த ஜீவாத்மாவை உபசரிக்கிறார். இந்த ஜீவாத்மா இப்ப அர்ச்சராதி மார்க்கத்தை எடுத்துண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதோ இல்லையா, இந்த நிகழ்வை சுவாமி நம்மாழ்வார் அவருடைய சூழ்விசும் பனிமுகில் பதிகத்துல முழுசா சாதிச்சிருக்கார். என்னென்ன உபச்சாரங்களை அந்த ஜீவாத்மா பெத்துக்கிறதுன்னு. அத இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ராப்பத்தின் பொழுது நம் பெருமாள் நடத்திய காட்டுறார் லைவா. நம் பெருமாள் ஜீவாத்மாவோட வேடத்தை தரித்துக்கிறார். அந்த நாடகம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த நாடகம் என்னங்கிறத இப்ப நான் சொல்றேன். ராப்பத்து புறப்பாடன் போது மட்டும்தான் நம்பெருமாள் பரமபத வாசலை விட்டு வெளியில எழுந்துருடுவர். அது கூட அந்த ராப்பத்து 10 நாட்கள்ல மட்டும்தான் அது நடக்கும். பகல் 10ல பரமபத வாசல் திறக்காது. ராப்பத்து முடிஞ்சுடுத்துனா நம்பெருமாள் பரமபத வாசல் விட்டு வெளில வரமாட்டார். மீதி ஏகாதசி, பக்ஷோத்சவம், மாசோத்சவம் எந்த விதமான உற்சவமாக இருந்தாலும் பரமபத வாசல் வழியா பெருமாள் வெளில ஏழ்றது இல்லை. எக்ஸ்க்ளூசிவா அந்த ராப்பத்து 10 நாட்கள்ல மட்டும்தான் நம்பெருமாள் பரமபத வாசல் வழியா எழுந்துடுவன். மூலஸ்தானத்திலேருந்து நம்பெருமாள் புறப்பட்டு சேஷகதியில தான் புறப்படுவன். வெளியில மெதுவா படிக்கட்டுல கீழ் இறங்கும் பொழுது ஒய்யார நடைக்கு மாறுவன். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும்பொழுது சிம்ஹகதியில வருவன். விஸ்வக்சேனர் சன்னதி எல்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டு வெளியில நாழிகேட்டான் வாசல் வழியா வெளில வந்த உடனே அந்த மணல் வெளியில எல்லாம் பார்த்தேன்னாக்க நம்பெருமாள் ராஜனட நடப்பன். ஏன்னா அவன் ரங்கராஜன். பஞ்சகதி நம்பெருமாளுக்கு உண்டு. அந்த 5 விதமான நடையழகையும் நீங்க ராப்பத்துல ஸ்ரீரங்கத்துல மத்தியானம் 12 மணிக்கு போனா பரமபத வாசல் வெளியிலேயே இந்த 5 கத்தியும் தாராளமா சேவிக்கலாம். இன்னைக்கும் 12 மணிக்கு போங்க, தாராளமா சேவையாகும். சரி, இப்ப நம்பெருமாள் நடத்தக்கூடிய அந்த நாடகத்தினுடைய முதல் சீன் இதுதான். நம்பெருமாள் ஜீவாத்மா வேஷம் தரிச்சுக்கிறாரு இல்லையா. அப்ப முதல்ல என்ன சொன்னேன், ஜீவாத்மா இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு, ஸ்தூலம்னா இந்த பூத்த உடல், இத விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதுன்னு பார்த்தோமா. அப்ப அதைத்தான் இங்க முதல்ல நடத்தி காமிக்கிறார். பொதுவா நம்பெருமாள் நீங்க புறப்பாடும் போது சேவிச்சிருக்கா, புறப்பாடும் போது சேவிச்சா அழகா பட்டு வஸ்திரத்தை எல்லாம் தரிச்சுண்டு இவர் நிறைய ஆபரணங்கள் எல்லாம் சாய்ச்சுட்டு இருப்பார். வச்சுக்கோங்களேன், ஃபார் இன்ஸ்டன்ஸ் பெருமாளோட ஒரு அலங்காரம் வந்து அழகா பட்டு வஸ்திரம் பஞ்சகஜம்லாம் கட்டிண்டு கையில ஒரு கதையை வச்சுண்டு சங்க சக்கர கதாயுத பாணியாகத்தான் நம்பெருமாள் எப்பொழுதுமே காட்சி கொடுப்பன். திருமார்புல வந்து ஒரு பதக்கத்தை சுமந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. நடுவுல ஒரு பச்சை கலர் ரத்னம் பதித்த ஒரு அலங்காரம், அதை சுத்தி வைரம் பதிச்சிருக்கும், அதை சுத்தி முழுக்க வெள்ளக்கல்லு பதிச்சிருக்கும், வெள்ளக்கல்ல சுத்தி திருப்பி பச்சை கலர்ல முத்தெல்லாம் கீழே தொங்கிட்டு இருக்கும். இது ஒரு விதமான பதக்கம் நம்பெருமாள்கிட்ட இருக்கு. இன்னொரு விதமான பதக்கம் பார்த்தேன்னாக்கா சாக்ஷாத் ஸ்ரீரங்கநாதனே அந்த பதக்கத்துல பள்ளி கிடந்திருப்பான். அது ஒரு விதமான பதக்கம். காசு மாலையை நீட்டமா தரிச்சுண்டு வருவன். இந்த மாதிரி எத்தனையோ அலங்காரங்கள்ல நம்பெருமாள் எழுந்துருளான். இது பொதுவா புறப்பாட பார்க்கும் பொழுது இத்தனை அலங்காரங்கள்லையும் பெருமாளை செவிக்கலாம். இப்ப செவிக்க முடியாது. என்ன பண்றான் அப்படின்னா, மேல ஒரு போர்வையை சாத்தி நுடுறான், கழுத்து மட்டும் அந்த போர்வை நிக்கிறது.
சும்மா இருக்கட்டுமேங்கிறதுக்காக ஒரே ஒரு நெக்லஸை மேலோட்டமா தொங்க விட்டுப்பேன். இது எதை குறிக்கிறதுனா, ஜீவாத்மா இந்த பூத்த உடலை விட்டுட்டு சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு போறதா வைகுண்டத்துக்கு. அதனால பெருமாள் இழுத்து ஒரு பட்டு வஸ்திரத்தை சாத்தின்னு இருப்பான் கழுத்துக்கு வரைக்கும். சாத்தின்ட்டு அதுக்கு மேல ஒரே ஒரு நெக்லஸை மட்டும் சாத்திட்டு வருவான் வெளில. மெதுவா வருவான். சேஷகதியிலேருந்து ஆரம்பிச்சு சிம்மகதி, ஒய்யார நட அப்படின்னு விசுக்ஷன சன்னதி வழியா நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்கட்டெல்லாம் கீழே இறங்கி நடந்து வரான் மெதுவா. இதுதான் முதல் நிலை. அடுத்த சீன் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் நாடகம் தானே, அதனால சீன் 1 கட், சீன் 2 படம் அப்படித்தானே எடுப்போம். ஒரு சீன் முடிஞ்சுடுத்துனா கட், அடுத்த சீன். அப்படிதான் இங்க ஒரு சீன் முடிஞ்சுடுத்து கட், அடுத்த சீன். அடுத்த சீன்ல நம்ம பெருமாள் என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டாக்க, தொழுதனர் உலகர்கள். இது திருவாய்மொழியில 10ஆம் திருவாய்மொழி, அதுல 9ஆம் 10ல 3ஆம் பாசுரத்துல சொல்லப்பட்ட விஷயம். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, தேவர்களும் முனிவர்களும் மோட்சத்துக்கு போற அந்த ஜீவாத்மாவை வழியில விழுந்து சேவிக்கிறானாம், தண்டம் சமர்ப்பிக்கிறா. அதை நம்பெருமாள் நடத்தி காட்டுறார். என்னன்னு பாருங்க. ஜீவாத்மா வேஷத்தை போட்டு இருக்கிறது நம்பெருமாள், தேவர்களாக இருக்கிறது கோயில் ஸ்தலத்தார்கள், ஆச்சாரிய புருஷர்கள். நம்பெருமாள் மூலஸ்தானத்திலேந்து புறப்பாடு கண்டருளி சேஷகதியில சீரெண்டே வெளியில வரான். இவன் வெளியில வந்த உடனே எல்லாரும் விழுந்து சேவிக்கிறாளோ இல்லையா? அதுதான் இந்த ஜீவாத்மா வெளில வரும் பொழுது மேல தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் விழுந்து சேவிக்கிறார். இங்க கோயில் இருக்கிற ஸ்தலத்தார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் தான் மேல இருக்கக்கூடிய தேவர்களும் முனிவர்களும். புரியறதா? இதெல்லாம் கல்பனை பண்ணி பார்த்தாலும் அழகா இருக்கும். இவாள்லாம் விழுந்து சேவிக்கிறா. இது 2வது சீன். அடுத்ததுல பார்க்கும்போது, தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. திருவாய்மொழியில 10ஆம் திருவாய்மொழியில 9ஆம் 10ல 2ஆம் பாட்டு. அதுல சொல்லும் பொழுது ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதோ இல்லையா? 14 புவனங்கள் கடந்துதானே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம். அப்ப இத்தனை லோகங்களையும் கடந்த அந்த ஜீவாத்மா போகும்பொழுது நிறைய பேர் அந்த ஜீவாத்மா போற பாதையில தோரணங்கள்லாம் கட்டுறா, புஷ்பங்கள்லாம் கீழே போடுறான். ஜீவாத்மா இதெல்லாம் தாண்டி போறது. அத நம்பெருமாள் எப்படி நடத்தி காட்டுறார்னா, நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளும் பொழுது நம்பெருமாளுக்கு சாமரம், குடை, திருவாலவட்டம் போன்ற விஷயங்கள் சமர்ப்பிக்கப்படும். இதுதான் ஜீவாத்மாக்கு முக்தாத்மா போறதோ இல்லையோ, முக்தி அடையிற அந்த ஜீவாத்மா கிடைக்கக்கூடிய உபச்சாரங்கள். இந்த கொடை, சாமரம் இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டா, தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர். அடுத்து 3 சீன் ஆயிடுத்து. 4வது சீன் நாடகத்துல பார்க்கணும் இல்லையா? அடுத்த நிகழ்வு என்னன்னா, வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. இது அதே திருவாய்மொழியில 10ஆம் திருவாய்மொழி 9ஆம் 10ல 5ஆம் பாட்டு. இங்க சொல்லும் பொழுது ஜீவாத்மா அர்ச்சனாதி மார்க்கம் மூலியமாகத்தானே ஸ்ரீவைகுண்டத்துக்கு வருது. அந்த ஜீவாத்மாவை வேதங்கள் ஓதி வரவேற்கிறார். அத நம்பெருமாள் எப்படி நடத்தி காண்பிக்கிறார்னு மட்டும் பாருங்க. இத்தனை நேரம் இப்ப இந்த 3 சீன்லயும் என்னாச்சு? நம்பெருமாள் மூலஸ்தானத்திலேருந்து புறப்பட்டு வந்தார் இல்லையா? அர்ஜுன மண்டபம் எல்லாம் தாண்டி இவர் பின்னாடி இப்ப இறங்க போறார். இப்ப இந்த சீன்ல அவர் இறங்கிட்டார். படிக்கட்டெல்லாம் இறங்கி கீழே வந்தாச்சு. இடது பக்கம் திரும்பினா விரஜா மண்டபம். ஸ்ரீரங்கத்துல அது பூலோக வைகுண்டமா இருக்கிறதுனால விரஜை மண்டபம் அப்படின்னு ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. அந்த 4 கால் மண்டபத்துக்கு கீழே விரஜா நதி ஓடுறதா ஐதீகம். நம்பெருமாள் என்ன பண்ணுவார்னா, இடது பக்கமா திரும்பி விரஜை மண்டபம் வழியா இவர் உள்ள எழுந்துருடுவர்.
அப்ப என்ன அர்த்தம்? மோட்சத்துக்கு போற ஜீவாத்மா விரஜையில ஸ்நானம் பண்ணிட்டு தான் மோட்சத்துக்கு போறது. போதுமா? பிரத்யக்ஷமா இதுக்கு மேல நடத்தி காட்ட முடியாது. ஜீவாத்மா விரஜை நதியை கடந்து தானே போனோம். ஏன் அப்படி என்ன விசேஷம்? சூக்ஷ்ம சரீரத்தோட தானே போறதுன்னா, இந்த பூமியில நமக்கு பிரகிருதியோட சம்பந்தம் இருக்கும் இல்லையா, அதனால தானே அழியக்கூடிய சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை விட்டுட்டு ஜீவாத்மா மேல போறதா? போனா விரஜையில ஸ்நானம் பண்ணாக்க அப்ராக்கிருத சரீரம்னு ஒண்ணு கிடைக்கிறது. இருக்கு அழிவில்லாத சரீரம்னு பேரு. குழந்தையினுடைய வடிவத்தை எடுத்துக்கிறது ஜீவாத்மா. அங்க இந்த குழந்தை யார்கிட்ட போகும்? முதல்ல தாயார்கிட்ட தானே போகும். தாயார் என்ன பண்ணுவாளா? இந்த குழந்தை ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள போன உடனே தான் எடுத்து தன்னுடைய மடியில வச்சுட்டு உச்சி மகர்ந்து முத்தமிடுவாளாம். அப்புறம் தாப்பனாரான பெருமாள்கிட்ட கொடுப்பலாம். பெருமாள்கிட்ட கொடுத்தா பெருமாளும் உச்சி முகர்ந்து அந்த குழந்தைய முத்தமிடுவானா. முத்தமிட்டா அப்ப அந்த ஜீவாத்மா அழ ஆரம்பிச்சிருமா. ஏன் அப்படின்னா, நாராயணா, நான் இவ்வளோ நாள் இவ்வளோ பாப்பங்கள் பண்ணி உன்னை பிரிஞ்சு விடுத்துட்டேனே, இனிமே தண்டிக்காத, நான் உன்னை விட்டு பிரியறதா இல்லைன்னு கைய கூப்புமா. இப்ப இதெல்லாம் நடக்கணும்னா விரஜைய கடக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. இப்போ அதனால விரஜா நதியில ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த ஜீவாத்மா அப்ராக்கிருத செய்யற எடுத்துக்கிறது இல்லையா, அதை நம்ம பெருமாள் இங்க லைவா நிகழ்த்தி காட்டுறார். விரஜை நதி வழியா வெளியில இவர் எழுந்துள்ளார். இப்போ விரஜை நதினா விரஜா மண்டபம் கடந்து வெளில வராரா. இப்ப வெளியில வந்த உடனே வேத பாராயணம் பண்ற கோஷ்டியில இருக்கிறவ அத்தனை பேருமே வேகமா வேதத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிப்பா. வேகமான நான் அதுக்கு இருக்கிற டெம்போல இவ இப்ப வேத பாராயணம் பண்ண ஆரம்பிப்பா. ஜீவாத்மாக்கு நடக்க வேண்டிய உபச்சாரங்கள்ல இதுவும் ஒண்ணு ஆச்சு. இப்ப இது எதை குறிக்கிறது? வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. அடுத்தது 5வது சீன்ல ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறது. விரஜையை கடந்தாச்சுன்னா உள்ள போக வேண்டாமா? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறது. அப்ப ஜீவாத்மாக்கு அங்கதான் அப்ராக்கிருத சரீரம் கிடைக்கிறது. இத காண்பிப்பதற்காக பரமபத வாசல் ஒண்ணு இருக்கும் இல்ல ஸ்ரீரங்கத்துல. பெருமாள் உள்ளே இருந்து தானே வெளியில கடந்து வருவர். அந்த பரமபத வாசல் நம்ம எல்லாம் பாக்குறோமா? பரமபத வாசலுக்கு முன்னாடி பெருமாளுக்கு ஒரு பெரிய தரம் ஒண்ணு போட்டுருவா. நாம நினைச்சுட்டு இருக்கோம், ஓ பெருமாளுக்கு புதுசா அலங்காரம் பண்ண போட்டுருக்கு, இல்ல நைவேத்தியம் பண்ண போடுறா. இது பொதுவா புறப்பாடும் பொழுது அங்கங்க நிறுத்தி பெருமாளை கற்பூரார்த்தி காட்டுவா, நைவேத்தியம் பண்ணுவா, கற்கண்டு சமர்ப்பிப்பா, திராட்சை சமர்ப்பிப்பா. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இங்க ஆனா இது விஷயம் இல்லை. இந்த ஜீவாத்மா அப்ராக்கிருத சரீரத்தை எடுத்துக்கிறதுன்னு சொன்னேனோ இல்லையா, அது இங்கதான் ஜீவாத்மா அப்ராக்கிருத சரீரத்தை எடுத்துக்கிறத நம்ம பெருமாள் நடத்தி காட்டுறாரு. என்னன்னா, இத்தனை நேரம் மட்டும் ஒரு வஸ்திரத்தை போத்திட்டு வந்தாரோ இல்லையா, கழுத்து மட்டும். இப்ப அந்த பெரிய தரைய போட்டா அந்த கழுத்து மட்டும் இருக்கிற வஸ்திரத்தை கழட்டிடுவா. கழட்டிட்டு தக 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 தகன்னு புதுசா ஒரு பட்டு வஸ்திரம், அதுல அழகா அலங்காரங்கள்லாம் போட்டிருப்பான். பாதுகா தேவி அழகா மின்னுவா நம்பெருமாள் திருவடி வாரத்துல ஜொலிப்பா. பாதுகா தேவியை பத்தி பாதுகா சரஸ்வ சுவாமி தேசிகர் அழகா 1008 ஸ்லோகங்கள்ல வர்ணனை பண்ற. பாதுகைக்குலேந்து சலங்க சத்தம் எல்லாம் வெளில கேட்கும்ன்றார் நாத பத்தத்தில. பாதுகாதேவி பெருமாளுக்கு வேணுமா? இல்லாமையா போறாமேனா? நமக்கு கூகுள் மேப் தேவையோ இல்லையோ ரூட்டுக்கு, அந்த மாதிரி பெருமாளுக்கு இருக்கிற கூகுள் மேப் பாதுகாதேவி. அந்த சுவாமி தேசிகர் காண்பிக்கிறாருங்க. பாதுகாதேவியை உன்னால நம்ம பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அவனாலையும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. ஏன்னு கேட்டா, அவனுக்கு யாரா கூட வரணும், உன்னை கம்பெனி கூட்டின்னு போறான். உனக்கு தூக்கின்னு போறதுக்கு ஆள் வேணும், நீ கூட்டின்னு போற. ரெண்டாவது, உனக்கு மட்டும்தான் எந்த மண்டபத்துக்கு அவன் எப்ப போகணும் டைரக்ஷன் எல்லாம் கரெக்டா தெரியும். அவன் மறந்து போடுவான். அதனால அவனுக்கு நீ வேணும், உனக்கு அவன் வேணும். இப்படிதான் 2 பேரும் சம்பந்தப்பட்டிருக்கேன். அவனால நீ இல்லாம இங்க விலகல முடியாது, ஒன்னாலே அவனை விட்டுட்டு இங்க விலகல முடியாது. இப்படி சம்பந்தப்பட்டிருக்கேள் பாதுகா தேவி என்றாருங்க.
அப்படிப்பட்ட பாதுகாதேவி அவளோட தேஜஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க தஹர வித்யில இதை எடுத்து காண்பிக்கிறா. அது அழகா ஆண்டாளே அவளுடைய பாசுரங்கள்ல கீழ்வானம் வெள்ளென்றி எருமை சிறுவீடு மெய்வான் பரதன காண்மைக்குள்ள பிள்ளைகளும் பாசுரத்துல எடுத்து காண்பிக்கிறா. கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா அதுதான் தஹர வித்யா. அவளுடைய ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் கமலத்துல எழுந்தருளி இருக்கான்னு சொல்றது வழக்கமா? சாஸ்திரங்கள் அதை சொல்றதா? இந்த மனசுக்குள்ள இருள் சூழ்ந்து இருக்குமா? ஆகாசம் அப்படிங்கிற இருள் சூழ்ந்து இருக்கும். இந்த ஆகாசம் அப்படிங்கிற இருள் சூழ்ந்து இருக்கிறதோ இல்லையா, இதை தாண்டி தான் தியானம் பண்றவா இருக்குள்ள, இல்ல தியான யோகம் கடைபிடிக்கிறவா, அவள்லாம் இந்த இருள் ஆகாசத்தை தாண்டி தான் எம்பெருமானோட ஸ்வரூபத்தை சேவிக்கணும். அது அழகா நம்மாழ்வார் பாசுரங்கள் எடுத்து காண்பிக்கிறார். அதுக்கு அழகா சுவாமி தேசிகரும் வந்துட்டு பாதுகா சஹஸ்ரத்துல அதை ஆனாலஜியா எடுத்து அவர் போடுறாருங்க. இல்ல தஹர வித்யை பொறுத்த வரைக்கும் பரமாத்மாவான அந்தர்யாமியான அந்த ஸ்ரீமன் நாராயணன் வந்து நேர நிமிர்த்தி வச்ச தாமர புஷ்பத்துல எழுந்தருளி இருக்கான். ஜீவாத்மா நேர எதிர்க்க கவிழ்த்து வச்ச தாமர புஷ்பத்துல எழுந்தருளி இருக்கு. இவா ரெண்டு பேர் அனுக்ஷணமும் சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கா. இதை பத்தி சில்லறை ரகசியத்துல சுவாமி தேசிகர் எடுத்து காண்பிக்கும் பொழுது ரெண்டு பேருமே தமிழ்ல தான் சம்பாஷணம் பண்றாளாம். பெருமாளுக்கு தமிழ் அவ்வளவு பிடிக்குமா. அதனால்தான் இன்னைக்கும் புறப்பாடும் பொழுது பிரபந்த கோஷ்டி முன்னாடி போகும், பின்னாடிதான் வேதபுராண கோஷ்டி வரும். இந்த எம்பெருமான் நேர நிமிர்த்தி வச்ச தாமர புஷ்பத்துல தானே எழுந்தருளி இருக்கான். இப்ப சொல்லிட்டேன், ஹிருதய கமலத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். சுத்தி ஆகாசம் சூழ்ந்து இருக்கு, அது இருட்டா இருக்கு. இப்போ எனக்கு பெருமாள் தெரியணுமேனா ஒன்றும் இல்லை. பெருமாள் அந்த ஆகாசத்தை தாண்டி உங்களுக்கு தெரியறான் அப்படின்னா காரணம் யாருன்னா பாதுகாதேவி. ஏன் அப்படின்னா அவன் திருவழியில போன்றிருக்கிற பாதுகை அவன் திருமுகத்துல அந்த ஒளியை அப்படியே பளிச்சுன்னு வீசுறதான், பிரகாசத்தை வீசி நம்ம எல்லாம் தியானம் பண்ணும்படி அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கானா. அப்படிப்பட்ட பாதுகாதேவியை தரிச்சுட்டு நம்பெருமாள் இப்ப பரமபத வாசல கடக்க போறார். இது என்ன நிகழ்வு? எவ்வளவு சொன்ன அதை மறந்து போட்டோம். அந்த ஜீவாத்மா அப்ராக்கத்து செய்யறதை எடுத்துட்டு இப்ப வெளில போறது ஆச்சு. அடுத்து காலங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தனர். இது அதே திருவாய்மொழியில சூழ்விசும் பதிகத்துல வந்துட்டு 6ஆம் பாசுரம். அதுல ஸ்ரீவைகுண்டத்திற்குள் நுழையக்கூடிய ஜீவாத்மாவை, ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள போகக்கூடிய அந்த ஜீவாத்மாவை பற்பல வாத்தியங்கள் கொண்டு வரவேற்கிறார். இதை எப்படி வர்ணனை பண்றா அப்படின்னா, நம்பெருமாள் பரமபத வாசல கடந்து வெளியில எழுந்தருளார். எழுந்தருளும் பொழுது கிட்டத்தட்ட 17 வாத்தியங்கள் வாசிக்கிறார். என்னென்ன வாத்தியங்கள்னா, உதாரணத்துக்கு வீரவண்டி, அதுக்கப்புறம் எக்காலம், டோலக், மத்தளம், தக்கை, இந்த மாதிரி 17 வாத்தியங்கள் முழங்கப்படுறது. இந்த மாதிரி இவ பண்ணும்பொழுது இவ எதை குறிக்கிறான்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்டத்தை அடையிற அந்த ஜீவாத்மாக்கு இத்தனை வாத்தியங்களும் வாசிச்சு அவ வரவேற்ப தெரிவிக்கிறா. இதுதான் 6வது சீன். 7வது சீன்ல மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தேன பாட்டு. இங்க சொல்லும் பொழுது நம்பெருமாள் பரமபத வாசல் விட்டு வெளியில எழுந்தருளிய பின்பு நம்பெருமாளுக்கு கற்பூர ஆர்த்தி காமிப்பா. இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா, மோட்சத்தை அடைந்த அந்த ஜீவாத்மாவை சுற்றி இருப்பவர்கள் ஆர்த்தியை கொண்டு வரவேற்கிறார். ஒரு சில பேர் வாத்தியம் வாசிக்கிறார், ஒரு சில பேர் ஆர்த்தி எடுக்கிறார். இவ்வளவு உபசரிப்பு மோட்சத்துக்கு போற ஜீவாத்மாக்கு. அடுத்தது எதிரி எதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர். இங்க ஜீவாத்மா அர்ச்சராதி மார்க்கம் வழியா மோட்சத்தை போறதுன்னு பார்த்தோம்.
அப்ப அந்த லோகங்கள் வழியா ஜீவாத்மா எழுந்தருளும் பொழுது அந்தந்த லோகத்துல இருக்கிறவா ஜீவாத்மாவை பிரார்த்தனை பண்றாளாம், நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு போங்கோல, எங்களோட இந்த லோகத்துல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்கோல, நீங்க இருந்தா எங்களுக்கு பெருமை. நாமளே சொல்றது இல்லையா? யாரோ ஒரு உயர்ந்தவர் வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஊடகத்துல வேலை பண்றார், சினிமாவில் இருக்கார், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருக்கு அந்த நடிகர் ரொம்ப பழக்கம்னு வச்சுக்கோங்க. சட்டுன்னு என்ன பண்ணுவோம், சார் நீங்க ஒரு நாளைக்கு அவரை வீட்டுக்கு கூட்டின்னு வாங்க, நாம நிதானமா உட்காந்து பேசிக்கலாம் விடுவோம். எதுக்குன்னா நாளைக்கு இது ஒரு 4 பேர்கிட்ட சொன்னா நமக்கு பெருமையோ இல்லையோ இல்லையா? நான் இந்த நடிகரோட ரொம்ப க்ளோஸா இருந்தேன் சார்னு சொன்னா நமக்கு பெருமையா இல்லையா? அந்த மாதிரி முக்திக்கு போற அந்த ஜீவாத்மாவும் செலிபிரிட்டி ரேஞ்சில் இருக்கு. அதனால்தான் ஆளாளுக்கு எல்லாரும் கூப்பிடுறா, நீங்க எங்களோட கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க, நீங்க இந்திரலோகத்துல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்க, சந்திரமண்டலத்துல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்கன்றா. ஜீவாத்மா இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா மோட்சத்துக்கு போற ஜீவாத்மாக்கு வைராகியம் உண்டு. வைராகியம் இருக்கிற ஜீவாத்மா நிச்சயம் எந்த லோகத்திலையும் தங்காது. அதோட குறிக்கோள் ஒண்ணுதான், மோட்சத்துக்கு போன எம்பெருமான சேவிக்கணும், எம்பெருமானுக்கு நித்திய தொண்டு புரியணும், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல எதிர் எதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர்னு சொல்லும் பொழுது நடுவில் இருக்கக்கூடிய லோகங்கள்ல இருக்கிறவாள்லாம் ஜீவாத்மா கூப்பிட்டு இங்க தங்குங்கோ அப்படின்றா. இத நம்பெருமாள் அழகா புறப்பாடு உபயங்கள் எல்லாம் கண்டருளர். நம்பெருமாளுக்கு இந்த இடத்துல பானகத்தை அமுது செய்வா. பானக அமுது செய்த பின்பு கொஞ்ச நாளி நம்பெருமாள் அங்கேயே நின்றுப்பார். கொஞ்ச நாளைக்கு அங்க ஆஸ்தான சேவையாகும். அதுக்கப்புறமா நம்பெருமாள் அங்கேருந்து புறப்பட்டு மேற்கொண்டு புறப்பாட கண்டருடுவர். ஆச்சு. இப்ப வரைக்கும் நாடகத்துல 8 சீன் ஆயிடுது. இன்னும் 3 சீன் இருக்கு. 3வது சீன் தான் கிளைமேக்ஸ், அதோட முடியறது நாடகமே. 9வது சீன்ல வழி எது வைகுந்தற்கென்று வந்தெய்தினரே. இங்க வழி எது வைகுந்தற்கென்று வந்தெதிரேன்னு சொல்லும் பொழுது இந்த ஜீவாத்மா ஸ்ரீ வைகுண்டத்தை நோக்கி போறதோ இல்லையோ, முனிவர்கள் எல்லாம் இதுதான் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு பாதைன்னு காமிச்சு கொடுக்கறா. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்பெருமாள் திருமாமணி மண்டபத்துக்கு எழுந்தருளும் பொழுது மணல்வெளி வரியாதான் எழுந்தருளுவர். பரமபத வாசல் வழியா வெளில வராருமா, வந்து வலது பக்கம் திரும்புவர். இடது பக்கத்துல சந்திர புஷ்கரணி. நேர போனா அங்க ஆண்டாள் கண்ணாடியர சேவை, போஜராமர் சன்னதி, பரமபதநாதன் சன்னதி, இதெல்லாம் வரும். அதை ஒட்டி வலது பக்கம் திரும்புவர். திரும்பினா அதுதான் மணல்வெளி. இந்த இடத்துலதான் பொதுவா இந்த வைகுண்ட ஏகாதசி ராபத்து உற்சவத்தின் பொழுது திருமங்கை மன்னன் வேடுபறி இங்கதான் நடக்கும். இப்ப இந்த நம்பெருமாள் இந்த பாத வழியா எழுந்தருளுவர். எழுந்தருளும் பொழுது நம்மாழ்வார் இருக்காரோ இல்லையா, அவர் நம்பெருமாளுக்கு முன்பு சென்று வாங்கோ இதுதான் வழின்னு காமிச்சு கொடுக்கிறாராம். மோட்சத்துக்கு போற ஜீவாத்மாக்கு முனிவர்கள் எல்லாம் இதுதான் வழின்னு காமிச்சு கொடுக்கறோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல ஜீவாத்மாவா இருக்கிறது நம்பெருமாள், அவருக்கு ஸ்ரீ வைகுண்டம் இதுதான காமிச்சு கொடுக்கிறது நம்மாழ்வாரான முனிவர் ஆச்சாரியர். வாங்கோ இதுதான் ஸ்ரீ வைகுண்டம் அவர் கை காமிச்சு கொடுக்கிறார். கை காமிச்சு கொடுக்கறது மட்டும் இல்ல, கூடயே ஐஷிண்டு போறார் கையை பிடிச்சுண்டு. ஏன்னா எங்கேயாவது ஜீவாத்மாக்கு வைகுண்டத்துக்கு ரூட்டை மறந்துபடுத்து அப்படின்னா யாரும் ஐஷின் போக வேண்டாமா கூட. அதனால முனிவர்கள் எல்லாம் பார்த்து ஜாகிரதையா அவ சொல்றா, வைகுண்டத்துக்கு இதான் பாதை, தப்பா போயிடாத, இதுதான் பாதை அப்படின்றா.
அதை நம்ம ஆழ்வார் இங்க நிகழ்த்தி காட்டுறார். ஆச்சு. அடுத்த சீன்ல தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். ஸ்ரீவைகுண்டத்துக்கு வாசல்ல தேவர்கள் எல்லாம் நிப்பாளாம். அவ ஜீவாத்மாவை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பா. ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணுவான்னா, ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதே நொட்டு ஸ்தோத்திரம் சொல்லி 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 ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஜீவாத்மாவை அனுப்பி வைப்பா. இத இங்க நம்பெருமாள் எப்படி நடத்தி காட்டுறாருன்னு கேட்டாக்க, நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர் இவா 3 பேருமே மணல்வெளியில எழுந்தருளி இருப்பா. சரியா? நம்பெருமாள் அங்க கொஞ்சம் தாமதமா தான் எழுந்தருளுவர். இவர் அங்க எழுந்தருளிய பின்பு பராசர பட்டர் ஆச்சாரியர் சாதிச்ச ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் நம்பெருமாளுக்கு முன்பு வாசிக்கப்படும். இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற அந்த ஜீவாத்மாவுக்கு தேவர்கள் எல்லாம் தோத்திரம் சொல்றாளோ இல்லையா, அதத்தான் இது குறிக்கிறது. இந்த இடத்துல 10 சீன் ஆயிடுத்து நாடகத்துல. நாடகத்துக்கு ஒரு முடிவு வேண்டாமா? 11வது சீன் கிளைமேக்ஸ். இங்க நம்பெருமாள் திருமாமணி மண்டபத்துக்கு எழுந்தருள்ற கடைசியில மூலஸ்தானத்திலேந்து ஆரம்பிச்சு இப்பதான் திருமாமணி மண்டபத்துக்கு எழுந்துள்ளார். நேரில் பார்த்தோம்னா சும்யா அவர் அப்பயே மூலஸ்தானத்துலேருந்து புறப்பாடு கண்டருளிட்டாரு. இன்னுமா வரல திருமாமணி மண்டபத்துக்குன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு மெதுவா மூலஸ்தானத்துலேருந்து பரவத வாசல் வந்து அங்கேருந்து இந்த உபச்சரிப்பெல்லாம் கண்டருளி பின்பு அவர் வந்து திருமாமணி மண்டபத்துக்கு எழுந்துடணும். திருமாமணி மண்டபம் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ள 2 மண்டபம் இருக்கு. ஒன்னு திருமாமணி மண்டபம், இன்னொன்னு கனு மண்டபம். திருமாமணி மண்டபம் அப்படிங்கிறது ரத்தத்தினுடைய வடிவில் இருக்கும். 2 சக்கரங்கள் முன்னாடி நீங்க பார்க்கலாம். பின்னாடி பார்க்க முடியலன்னு பரவாயில்ல, முன்னாடி 2 சக்கரங்கள் கவனிக்கலாம். அடுத்த வாட்டி போகும்போது பாருங்க. திருமாமணி மண்டபம் அப்படிங்கிறது ரத்தத்தினுடைய வடிவில் இருக்கும். அதுக்கு பின்னாடி கனு மண்டபம்னு இருக்கும். கனு மண்டபத்துல இப்ப வருதே பொங்கல் முடிஞ்சு கனு பொங்கல் வருதோ இல்லையா, கனு அன்னைக்கு நம்பெருமாள் கனு மண்டபத்துக்கு எழுந்துடுவார். அங்க வந்து புருஷோத்தம பெருமாள் ஒருத்தர் இருக்கார். இந்த புருஷோத்தம பெருமாளை வந்து திருவரங்க தமுதனார் ஆராதன தெய்வமா வச்சுட்டு இருந்தார். கனு மண்டபத்துல புருஷோத்தம பெருமாள் இப்ப எழுந்தருளி இருக்கார். இங்க நம்பெருமாள் கடைசியா ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ள இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்துக்குள்ள வந்துடுறாரு இல்லையா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, கடைசியில ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள பிரவேசிச்சாச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ நடக்கிறது, ஜீவாத்மா சீக்கிரத்துல ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடுமா? இல்லையே. எந்த ஜீவாத்மாவா இருந்தாலும் பக்ஷத்தை கடக்கணும், மாசத்தை கடக்கணும், மாசத்தை கடந்து பின்பு அயனத்தை கடக்கணும், அயனத்தை கடைஞ்ச பின்னாடி அயனத்தை கடந்த பின்பு இது ஓராண்டு காலம் கணக்க கடக்கணும். எத்தனை கணக்கு பாருங்க, வார கணக்கு, பக்ஷ கணக்கு, மாச கணக்கு, அயன கணக்கு, அதுக்கப்புறம் 1 வருஷ கணக்கு. அதுதான் நாம இன்னைக்கு வருஷாப்தீகம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். 1 வருஷம் முடிஞ்சோடனே வருஷாப்தீகம் பண்றோம் இல்லையா. 1 வருஷம் ஆகும் அந்த ஜீவாத்மா மேல பொறுத்து. அப்ப அந்த ஜீவாத்மா இத்தனை உபச்சாரங்கள் கண்டருளி நிமிஷ பொழுதுல மோட்சத்தை அடையிறது. அப்ப முக்தாத்மா, அதாவது முக்திக்கு போற அந்த ஜீவாத்மா தனித்துவம் பெற்ற ஜீவாத்மா இல்லையா. மற்ற ஜீவாத்மாக்களுக்கும் முக்திக்கு போற ஜீவாத்மாக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாக்க, முக்திக்கு போற ஜீவாத்மாவை ஏதத் தேகாவசானே சியாத் பரியந்தம், அதாவது இந்த பிறவி முடியற பரியந்தம் எம்பெருமான் ரட்சிச்சுட்டே வருவன். பிறவி முடிஞ்ச உடனே அவனே முக்திக்கு போக வேண்டிய ஜீவாத்மாவை கைய பிடிச்சுட்டு தானே அழிச்சுட்டு போவன். என் குழந்தைய நான் தான் அழிச்சுட்டு போவேன், அழிச்சுட்டு போறான். அதனால
இத்தனை விஷயங்களையும் ஆண்டாள் இப்ப மேற்கொண்டு கூடாரை வெல்லும் பாசுரத்துல விவரணமா சொல்ல போறார். கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக இல்லையா, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கணனோம் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு. இதன பாசுரம் இதைத்தானே இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தான்னு சொன்னான். கூடார் அப்படின்னா இன்னாரோட கூட கூடாதுன்றா. யாரெல்லாம்னா எம்பெருமானோட சம்பந்தம் கொள்ளாதவர்கள் 4 விதம். இவாளோட கூடாதே அப்படின்ற ஆண்டாள். யாருன்னு கேட்டாக்க எம்பெருமான பத்தின ஞானம் இல்லாதவர்கள் ஒரு கோஷ்டி, அஜ்ஞானிகள்னு வச்சுக்கோங்க. 2வது கோஷ்டி உந்தியே உடையே உகனதவர், லௌகீகத்தையே கவனிச்சுட்டு இருப்பா, எம்பெருமாள் இடத்துல ஈடுபாடு வந்திருக்காது. அது 2வது கோஷ்டி. 3வது எம்பெருமானோட சௌலபியத்தை சரியா புரிஞ்சுக்காதவர்கள். 4வதா இருக்கிறது சிசுபாலன் மாதிரி இருக்கிற துவேஷிகள். சிசுபாலன் என்ன பண்ணா, கண்ணன் யாரு என்னங்கிறதெல்லாம் நன்னா தெரியும். இருந்தாலும் அவன் என்ன சொன்னான், எனக்கு ஒன்ன சுத்தமா பிடிக்கலன்னா நன்னா வெய்ய ஆரம்பிச்சான் கண்ணனை. கண்ணன் என்ன சொன்னா, நீ 100 கெட்ட வார்த்தை சொல்லி என்னை திட்டுற வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருப்பேன். அப்ப அதுக்கப்புறம் கண்ணன் பொறுத்துட்டு இருந்தார். சக்கராயுதம் பொறுத்துக்கலையே. பெருமாள் இங்க கீழே உட்காண்டிருக்க ஆசனத்துல, கையில சக்கரம் இருக்கு, சிசுபாதன் அங்க வெச்சுட்டு இருக்கான். 90 வந்த உடனேவே சக்கரம் குதிக்க ஆரம்பிக்கிறது மெதுவா. பெருமாள் சொல்றார், அந்த பேர் 100 வரட்டும், நான் வந்துட்டு 100 கெட்ட வாரத்தை நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அது வரைக்கும் நீ ஒன்னும் பண்ணாதேன்றான். 95 ஆச்சு, சக்கரை இப்ப வேகமா குதிக்க ஆரம்பிக்கிறது. உட்றியா இல்ல நானே போட்டுமாங்கிறது. 98 99 100 ஆச்சு, பெருமாள் நீ போன சொல்லவே இல்லை, தானே போய் பறந்து போய் சிசுபாலனோட தலையை வெட்டிடுத்து. அப்ப சிசுபாலன் மாதிரி இருக்கிற துவேஷிகள் 4வது கேட்டகரி. இந்த 4 விதத்தவர்கள்ல யாரோடையுமே கூடாதேன்ற ஆண்டாள். கூடார் கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா. எம்பெருமான் அனந்த கல்யாண குணங்களை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்றான், அந்த கல்யாண குணங்களை கொண்டு பக்தர்களை ஜெயிக்கிறான் இல்லையா. இவனை எதிர்த்து நிக்கக்கூடியவர்களை வீழ்த்துறான். எம்பெருமான கீதையில சொல்லலையா, நான் ஒன்னுத்துக்கு மட்டும்தான் உன் கூட பரஸ்பர பாவத்துல வருவேன், ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் உன்னால நான் ஜெயிக்க முடியும். என்னன்னு கேட்டா, நீ என்ன காதலிச்சியானா ஜெயிக்கலாம், வேற எந்த ஆஸ்பெக்ட்லயும் உன்னால நான் ஜெயிக்க முடியாது. பக்தியில மட்டும்தான் நான் உனக்கு தோத்து போறேன்னா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனை எதிர்த்து நிற்பவர்களை வீழ்த்தறான். வெல்லும் ஷீர் கோவிந்தா. அவனை ஆசிரியத்தவர்களை ரட்சிக்கிறான். அதுதான் இந்த இடத்துல கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா. இதுக்கு உதாரணம் பார்க்கணும்னு சொன்னா யதோத்தாக்காரி பெருமாள் தான். யத உக்த காரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். தமிழ்ல என்ன பண்ணார், திருமழிசை பிரான் அந்த எம்பெருமான்கிட்ட போய் சொன்னார், கணிகண்ணன் போகின்றான் காமர பூக்கச்சி அப்படின்னார். முடிக்கருத்தே நானும் போகின்றேன், உன் பைனாகப்பாயை சுருட்டி கொள்னார் பெருமாள. அவர் என்ன பண்ணார், பைனாக பையனா அவர் கதனை படுக்க பாய சுருட்டுறாப்புல ஆசனை எடுத்தார், பாய சுட்டுறாப்புல சுடிச்சார்.
சுருட்டி எடுத்துன்னு போட்டார் கூட திருமலை சிப்பிரான் பின்னாடியே. அப்புறம் ஊர்ல இருக்கிறவாள்லாம் போய் கெஞ்சி கூத்தாடி திருமலை சிப்பிரான் நீங்க திருப்பி வந்தானும் பெருமாள் இல்லாம நாடு சுபிக்ஷமா இல்லைன்னு சொல்லி 2 பெருமேஷன் வந்தா திருப்பி வந்த உடனே கூட திருமலை சிப்பிரான் வந்து பெருமாளை திருப்பி பள்ளி கிடக்க சொன்ன உடனே பெருமாள் திருப்பி சேனக்குளத்துல பள்ளி கிடந்துட்டான். அதனால்தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், பக்தன் சொன்னபடிக்கு செஞ்சாரு. அதே மாதிரிதானே அப்பரியாப்த 6ஆமுத பெருமாளும் திருமலை சிப்பிரான் பாசுரங்கள்ல சொல்லும் பொழுது பெருமாளை பார்த்து கிடந்து இருந்தான் விட்டார். பெருமாள் பார்த்தார், இவர் வந்து கிடந்தான் ஆழ்வாச ஆச்ச உடனே சேனத்திருக்கோலத்துல இருந்தார். இருந்தான் உடனே சற்றே தலையை கொஞ்சம் மேல தூக்கினானா ஆழ்வார் சொன்னார இதுக்கு மேல தலையை தூக்காத, அங்கேயே இரு அங்கேயே நிறுநாடா. அப்போ இவர் அங்கே நில்லுன்னு சொன்ன உடனே பெருமாள் அதே போஸ்டர்ல இன்னி வரைக்கும் பள்ளி கிடந்துட்டு இருக்கார். முழுசா கிடந்த கோலத்திலையும் இல்ல, முழுசா இருந்த கோலத்திலையும் இல்ல, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நிலை. படுக்கையை விட்டு அவனுடைய திருமுடியானது சற்றே மேல இருக்கும். அங்கேயும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தானே, இவர் சொன்னாருங்கிறதுக்காக தானே பெருமாள் அவ்வளவும் பண்ணினார். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் கூடினவருக்கு தன்னையே தருகின்றான், கூடாதவர்களுக்கு அவன் அவனுடைய கோபத்தையே பரிசாக கொடுப்பான். அடுத்தது உந்தன்னை பாடி. உந்தன்னை பாடின்னு சொன்னாக்க இத்தனை நாட்கள் நான் கழிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில, எத்தனையோ நாள் நான் உன்னை பத்தி பாடாமே இருந்திருக்கேன். இப்ப நாங்க வந்த காரியத்தை ஆராய்ந்த அருளேலோ ரெம்பாவாய். நீ ஆராய்ஞ்சு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிட்டியோ இல்லையோ, இப்போ உன்னுடைய திருநாமங்கள் வைபவம் மட்டும்தான் இப்ப எங்களுடைய நாக்குல இசைச்சுட்டே இருக்கு. நாங்க பெற்ற பயன் இதுதான். இத்தனை நாள் பாடாம இருந்த இப்ப பாட ஆரம்பிச்சுட்டோம். இந்த அனுகிரகமே போதுமானது. உந்தன்னை பாடி பறை கொண்டு. பறைன்னு சொன்னாக்க ரக்ஷ, பறை கொண்டு ஒண்ணு. இன்னொன்னு பறை கொண்டுன்னு சொன்னாக்க பறை அப்படிங்கிற பேரி வாத்தியம். ஏன்னா ஆண்டாளுக்கு இத்தனை பாசுரங்கள்ல ஆண்டாள் கேட்ட எல்லா விஷயங்களும் கிடைச்சுடுத்து. இனிமே பிரார்த்தனை பண்றது சம்பாவனைய தானே. இவளுக்கு தேவையான சங்கம், பல்லாண்டு செய்ப்பார், பறை இதெல்லாம் கிடைச்சுடுத்தோ இல்லையா. நல்ல பறை கொண்டு நீ கொடுத்த அந்த பேரி வாத்தியத்தை கொண்டு யாம் பெரும் சம்மானம், உன் கையாலேயே நாங்க இந்த நோம்ப முடிக்கிறோன்ற ஆண்டாள். நீ தான் எங்களுக்கு தேவையான சம்பாவனைய கொடுக்கணும். எப்படி இருக்கணும்னா நாடு புகழும் பரிசினால். உலகத்துல இருக்கிறவாள்லாம் எங்களை புகழ்ந்து பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, கண்ணன் எப்படி அனுகிரகம் பண்ணிருக்கான் பாத்தியான்னு. எவ்வளவு பெரிய அனுகிரகத்தை கண்ணன் பண்ணிருக்கான் பாத்தியான்னு சொல்லணுமா. அப்படிப்பட்ட அனுகிரகத்தை நீ எனக்கு பண்ணுன்றா. நன்றாக அப்படின்னா நீ கொடுக்கக்கூடிய இந்த ஆபரணங்களை தரித்து கொண்டு நாங்க இந்த விரதத்தை முடிப்போம் இல்லையா. இத அந்தர்கத்தமா அர்த்தம் பார்க்கும்பொழுது இந்த சம்சாரத்தை விட்டுட்டு இந்த ஜீவாத்மா போறதோ இல்லையா முக்திக்கு, அதையும் இந்த இடத்துல ஆண்டாள் எடுத்து காண்பிக்கிறா. பறை கொண்டு சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே. கிட்டத்தட்ட இது கல்யாணம் மாதிரி. ஆத்ம விவாகம்னு பேர் இதுக்கு. பொதுவா லோகத்துல எப்படி கல்யாணங்கள் நடக்கும் அப்படின்னா, வாவா கர்மத்துக்கு ஏற்றாற்போல் கல்யாணம் நடக்கும். ஆச்சு இப்ப தை பிறந்தா வரிசையா இன்விடேஷன் வரும். கல்யாணம் சொல்லும் போது அவளுடைய கர்மத்துக்கு ஏற்றாற்போல் கல்யாணம் பண்ணிப்பா. இது லௌகீக கல்யாணம், சாரீரக சம்பந்தம் தான் இங்க. ஆத்ம விவாகம்னு சொல்லுனா அதுதான் உண்மையான கல்யாணம். நான் என்னைக்கு பெருமாள்கிட்ட இந்த ஆத்மாவை வந்துட்டு அவன் சொத்துன்னு அவன்கிட்ட ஒப்படைக்கின்றேனோ சமர்ப்பிக்கின்றேனோ அன்றைய நாள் தான் விவாகம், உண்மையான விவாகம் அந்த ஜீவாத்மாவுக்கு.
ஏன்னா அவன் தானே எல்லா விதமான ஜீவாத்மாக்களுக்கும் நாதன், புருஷோத்தமன். அப்படிப்பட்ட நாதனை பார்த்து ஆண்டாள் கேட்கிறா, இப்போ சூடகமே என்ன அனுபவம் பாருங்க. ஆண்டாள் கண்ணனை பார்த்து சொல்றாளாம், இந்த 2 கை தானடா உன் 2 கரத்தை பிடிக்க போறது, 2 கைக்கும் முதல்ல வளையல கூடுன்றா. பர்த்தாவை பார்த்து கேட்க மாட்டோமா, காதலனை பார்த்து கேட்க மாட்டோமா? அதேதான் இங்க. இந்த 2 கை தானே உன்னோட 2 கையும் பிடிக்க போறது, முதல்ல 2 கைக்கு வளையல கூடுன்றா. சூடகமே தோல் வளையே, இந்த 2 தோள்கள் தானே உன் திருமேனியில பட்டு ஒன்னு அணைச்சுக்க போறது, ஆலிங்கனம் பண்ணிக்க போறது. இந்த 2 தோள்களுக்கும் தோல் வளைய கூடுன்றா. தோடே செவிப்பூவே, காதுகளுக்கு தேவையான தோடை நீ தான் அனுகிரகம் பண்ணணும். செவிப்பூவே, அந்த தோடை அணிஞ்சுண்டு அவன் ஆலிங்கனம்லாம் பண்ணி முடிச்ச பின்பு இது என்னவாறுதான், அந்த தோடனுடைய அந்த மார்க் அவனுடைய தோள்கள் மேல பட்டு அதுவே அவனுக்கு கர்ண புஷ்பமா மாறிப்படுறது, அலங்காரமா படுறது அவனுக்கு. தோடே செவிப்பூவே அலங்காரமா போயிடுறதுன்னா அந்த தோடுல இருக்கிற அந்த இம்ப்ரெஷன் எம்பெருமானோட தோள்கள்ல பட்டு அவன் அணைச்சுன்றதுனால அவளை இழுத்த அணைச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். கண்ணனை நன்னா இறுக்கி அணைச்சுட்டு இருக்கா, ஆனால்தான் அவ தோடுல இருந்த அந்த இம்ப்ரெஷன் கூட கண்ணனோட தோள்கள்ல பட்டுடுத்து, அதுவே அவனுக்கு இப்போ அலங்காரமா போயிடுத்து. தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். பாடகமேன்னு கேட்டா அடுத்தது கொலுசுன்ற அவ இத்தனையும் வாங்கி போட்டா அப்ப காலுக்கு அலங்காரம் வேண்டாமா? என்ன பாருங்க, திருப்பாவை விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அவ சொன்னான், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் சொன்னாலும் இல்லையா? அந்த பாசுரத்துல சொல்லும் பொழுது எத்தத்தை செய்யணும் எத்தத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னான். சரியா? அங்க சொல்றச்சே பெருசா அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கூடாது, சிகையெல்லாம் அழகா பூக்களை கொண்டு அலங்கரிக்க கூடாது. திருப்பாவ விரதத்தை கடைபிடிக்கிறவா அதனால இப்ப எல்லா அலங்காரத்தையும் கூடுன்றா பெருமாள்கிட்ட. உனக்காக தானே இப்ப இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன், இப்ப எல்லாத்தையும் நீயே கூடுன்றா. பாடகமே என்னுடைய கால்களுக்கு தேவையான அலங்காரத்தை நீ தான் கொடுக்கணும். என்றனைய பல்கலனும் யாமணிவோம். இங்க ஆண்டாள் அந்தர்கத்தமா என்ன பிரார்த்தனை பண்றான்னு கேட்டா, இது ஆத்ம விவாகம் இல்லையா? அதனால அழகழகா வஸ்திரங்களை தரித்துட்டு தான் கல்யாணத்துக்கு போகணும். கிழிஞ்ச போடவையோ வேஷ்டியை கட்டிட்டு யாரா போவோமா கல்யாணத்துக்கு? ஒத்தரும் போக மாட்டோம். கல்யாணம்னு சொன்னா தான் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் புடவை வாங்கி அதை நல்லா அயன் பண்ணி கல்யாணத்துக்கு அப்பதான் போட்டுன்னு போகும். அதுக்கப்புறம் திரும்பி பீரோலே தூங்கிடும், யாரும் போட்டுக்கிறது இல்லை. ஆனா ஒரு கல்யாணம்னு சொன்னா அலங்காரத்தோட தானே போறோம். அப்ப இவாளே இப்ப கல்யாணத்துக்கு தான் போறாளாம். எந்த கல்யாணம்னு கேட்டா ஆத்ம விவாகத்துக்கா போறா. அதனால அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோமா. அதனாலதான் இத்தனையும் கேட்கறா இப்ப ஆண்டாள், இத்தனையும் கொடுன்றா. அப்ப இவன் முதல்ல என்ன கேட்டா, சூடகமேன்னு கேட்டாளோ இல்லையா? இந்த 2 கை தானே உன்னை பிடிச்சுக்க போறது, ஒரு 2 கையை இந்த 2 கை தானே பிடிச்சுக்க போறது, பேசாத இந்த 2 கைக்கு முதல்ல வளையல வாங்கி மாட்டுன்னு சொன்னாளா? அது எதை குறிக்கிறதுன்னு கேட்டாக்க, எம்பெருமானுக்கு இந்த 2 கைகளை கொண்டு அஞ்சலி செலுத்துறாள், அஞ்சலி முத்ரை. அதுதான் சூடகமே தோல் வளையேன்ற. அடுத்தது எதை குறிக்கிறதுன்னு கேட்டாக்க, பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறோமோ இல்லையா, சமாஷணம், சங்கு சக்கரம் ஒத்தி கொள்ளுதல், இதத்தான் இந்த இடத்துல தோல் வளையேன்றா. எனக்கு எது அலங்காரம் மோட்சத்துக்கு போறதுக்குன்னா சங்கும் சக்கரமும் தான். தோல் வளைய போட்டு யாரா மோட்சத்துக்கு போறோமான்னு? சங்கையும் சக்கரத்தையும் போட்டுட்டாதான் மோட்சத்துக்கு உள்ள விடுவா. அதனால சங்கையும் சக்கரத்தையும் ஆண்டாள் இவ்விடத்தே பிரார்த்தித்தாள். பின்பு
தோடே செவிப்பூவேன்னா. தோடு என்னதுன்னு கேட்டாக்க 3 ரகசியங்கள். அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம். 3த்தையும் கொடுன்றா. அதாவது தோடில் இருக்கக்கூடிய கீழ்பாகம் அஷ்டாட்சர மந்திரம், மேல் பாகம் துவயம். பாடகமேனு கேட்டாலும் இல்லையா, கொலுசு, அதுதான் சரமஸ்லோகம். 3த்தையும் அவ எடுத்து காண்பிக்கிறா. அப்புறம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு. உடுத்து கலைந்த நின் பீத்தகவாடை உடுத்து கலத்ததொண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைநாகரை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதோமேன பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுல சாதிக்கிறார். உடுத்து கலைந்த நின் பீத்தகவாடை உடுத்து கலத்ததுண்டுன்னு சொன்னாக்க, நீ எந்த வஸ்திரத்தை உடுத்துண்டியோ அந்த வஸ்திரத்தை நாங்க உடிப்போம். அதே தான் இங்க ஆண்டாளு சொல்றா. உடுத்து கலைந்த நின் பீத்தகவாடையத்தான் நாங்க இப்போ உடுத்திக்க போறோம். நீ எந்த வஸ்திரத்தை கொடுக்குறியோ அதைத்தான் நாங்க இப்ப போட்டுக்க போறோம். அந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம் அப்படின்னு கேட்டா, அந்த வஸ்திரம் எம்பெருமான்ட்ட நாம இருக்க வேண்டிய ஸ்தானத்தை குறிக்க வேண்டியது. அந்த வஸ்திரம் நமக்கும் பெருமாளுக்கும் இடையே இருக்கிற சம்பந்தத்தை குறிக்கிறது. நான் அவனுக்கு மட்டும்தான் தாசன் அப்படிங்கறத குறிக்கிறது. இப்ப இந்த வஸ்திரம் நியாயமா எதை குறிக்கும்னு கேட்ட அந்தர்கதமா, என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்தப்பட்ட அந்நாளே அடியோன்கள் அடிக்குடில் வீடு பெற்றுய்ந்தது காண். என்னைக்கு நான் உனக்கே தாசன்னு எழுதி கொடுத்தேனோ அன்னிலேருந்து உனக்கு மட்டும்தான் நான் தொண்டன், இதர தேவதாந்திர ஆராதனையே எனக்கு கிடையாது. நான் எம்பெருமானுக்கு மட்டுமே தாசானோ தாசன், அவன் அடியவர்களுக்கு நான் தாசன். அடியார் 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 தம் அடியார் அடியார் அடியோன்களேன்னு நம்மாழ்வார் பாசுரம். நான் தாசானோ தாசன், பகவத் தாசியன். இது 2த்தையும் வெளிப்படுத்துறது தான் இந்த வஸ்திரம். இந்த இடத்துல ஆண்டாள் பிரார்த்தனை பண்றா. என்றனைய பல்கலனும் யாமணிவோம்னா ஆண்டாள் சொல்றா, நாங்க ஏதோ வஸ்திரங்களை மட்டும் தரித்துட்டு இருக்கோம், ஆபரணங்கள் அலங்காரங்களை மட்டும் தரிச்சுட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னா, கண்ணன் எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தான், நாங்களும் தரிச்சுட்டோம். அவன் கொடுத்தாங்கிறதுக்காக மட்டும் நாங்க இந்த அலங்காரத்தை போட்டுக்கல. அவன் நாங்க இந்த அலங்காரத்தை எல்லாம் பண்ணிண்டாதான் சந்தோஷப்படுவன், அதனாலையும் நாங்க இந்த அலங்காரத்தை பண்ணிட்டோம். அவன் சந்தோஷத்துக்காக பண்ணிட்டேன், எனக்காக பண்ணிக்கல. அதனால ஆடை உடுப்போம் அப்படிங்கறதுக்கு ஆண்டாள் பதமிட்டா. அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார. பார்சோறுனா க்ஷீராணம். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடிப்பாடின்னு அங்கே பதமிட்டாளுல்ல. பால் கடல் க்ஷீராணம், பால் அமுது. கற்கண்டு பால் அரிசி எல்லாம் போட்டு க்ஷீராணத்தை சமர்ப்பிக்கணும். அந்த க்ஷீராணம் எப்படி இருக்கணும்னா, மூடனை பெய்து முழங்கை வழிவார. இது கழகா நாராயண பட்டத்திரி நாராயணியத்துல எடுத்து காமிக்கிற குருவாயூரப்பன் வர்ணனை பண்ணும்பொழுது, குருவாயூரப்பன் குழந்தை தானே, அந்த குழந்தை என்ன பண்றதா, அவன் அம்மா குழந்தைய கட்டி போட்டுட்டானாம். படவா நீ பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போனா வெண்ணா பாலம் திருடின்னு வந்துடுற, இங்கே இருன்னு காலில் ஒரு சலங்கையை கட்டி விட்டுட்டா. இனிமே நீ எங்க போனாலும் இந்த சலங்க சத்தை கேட்டுட்டா இருக்கும், உன்னை கண்டுபிடிச்சிடுறேன் பாரு தப்பு பண்ணனா அப்படின்னு யசோத காலில் சலங்கையை கட்டி விட்டா. இந்த குழந்தை என்ன பண்றதா, ஒரு கையில வெண்ணெய வச்சுட்டு இருக்கு. என்ன, இந்த வெண்ணெய சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஒரு கையில அந்த சங்கிலி கட்டி இருக்கு. சங்கிலி இழுத்துண்டு ஒரு கையில வெண்ணெய வச்சுட்டு அது போறதான். ஒரு கையில வெண்ணெய், இன்னொரு கையில சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. வாயிலேந்து ஜொல்லு சொட்டின்னு இருக்கு. இந்த பட்டத்திரி வர்ணனை பண்றார், வெண்ணெய் உருகி உருகி தரையில டகு டகு டகுன்னு அது மாட்டுக்கு சொட்டின்னு இருக்கு. இவன் ஜொல்லும் சேர்ந்து சொல்றது. அவ்வளவு அழகா இருந்தது எம்பெருமான தரிசனம் பண்ணும் பொழுதுன்றார். மூடனை
பெய்து முழங்கை வழிவார. வெண்ணையெல்லாம் உருகி இவ்வளவு தூரம் வந்து கொடுத்தான் பெருமாளுக்கு. அப்படியே சாப்பிட முடியலையேன்னு அதுக்கு ஏக்கம். பார்த்துட்டே இருக்கு, இழுத்துட்டு வருது, ஜொல்லா சொட்டின்ண்டே இருக்கு, சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. மூடனை பெய்து முழங்கை வழிவார. அந்த மாதிரி இருக்கணுமா நம்ம பண்ற க்ஷீரானம்? நல்லா கெட்டியா பண்ணப்படாதுன்னு அர்த்தம். க்ஷீரானத்தை அப்படியே எடுத்து கையில வச்சுட்டா நெய் அப்படியே கீழே சொட்டணும். முழங்கை வழிவார. கண்ணனுக்கு சக்கர பொங்கலும் இன்னைக்கும், க்ஷீரானமும் இன்னைக்கும், அக்கார அடிசலும் இன்னைக்கும். அது டெய்லி பண்ணாலே அவனுக்கு இன்னைக்கும். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல். ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க இதைத்தானே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், அதனால இப்ப நெய்யும் பாலும் சேர்த்து நுட்டோம். கூடி இருந்து குளிர்ந்து. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க சொல்லும் பொழுது லோக விலக்ஷண சன்மானங்களை எடுத்து காண்பிக்கிறார் உத்தமூர் சுவாமி அவருடைய வியாக்கியானங்கள்ல. ஒரு ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறது, ஸ்ரீவைகுண்டத்து வாசல்ல 500 அப்சர ஸ்திரீகள் நிற்பா. 100 பேர் ஜீவாத்மா அணிந்து கொள்ள வேண்டிய பட்டு வஸ்திரங்கள் வெவ்வேறு வண்ணத்துல இருக்கும், அதை ஜீவாத்மாக்கு உபசரிப்பா. இன்னொரு 100 பேர் ஜீவாத்மா போட வேண்டிய அலங்காரங்களை ஜீவாத்மாக்கு உபசரணம் பண்ணுவா. இன்னொரு 100 பேர் ஜீவாத்மா போட வேண்டிய இந்த கண்ணுக்கு உண்டான மைய உபசாரம் பண்றா. இந்த மாதிரி 500 பேர் அந்த ஜீவாத்மாக்கு உபசாரம் பண்ணுவாளா ஸ்ரீவைகுண்டத்துக்கு வாசல்ல. ஜீவாத்மா வெள்ள நின்று எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், விட்டுருங்க, நான் வைகுண்டத்துக்கு போறேங்கிறது. அவ சொல்றா, அவனுக்கு எது வேணாலும் எடுத்துக்கோடா, யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டான்ட்டு. அது மாட்டேன்றது. உள்ள விட்டுருங்க, நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறேங்கிறது. அந்த மாதிரி 500 அப்சர ஸ்திரீகள் உபச்சாரம் பண்றா. அது உபனிஷத் வாக்கியங்கள் எடுத்து காண்பிக்கிறது. அதை ஆண்டாள் இவ்விடத்தை எடுத்து காண்பிக்கிறா. இங்க முதல் 5 பாசுரங்கள் திருப்பாவையை பொறுத்த மட்டில் நோன்பு மற்றும் விரதத்துக்கு உண்டான விஷயங்களை ஆண்டாள் எடுத்துரைத்தாள். 6வதுலேருந்து 16வது பாசுரம் வரைக்கும் பார்த்தாள்னா, 16வது பாசுரம் நாயகனாய் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே நந்தகோபாலன் எழுப்புறா. 6வதுலேருந்து 15ஆம் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் அத்தனை கோபஸ்ரீகளை எழுப்புறா. 16வது பாசுரத்துல நந்தகோபாலனுடைய திருமாளிகளுடைய வாயில் காப்பானை எழுப்புறா. இது என்ன கணக்குன்னு கேட்டாக்க 26வது பாசுரம்னு வரும்பொழுது மட்டும் இது ஏகாதசி தித்தியா படுத்தான். இது பெருக்காரண்ய சுவாமியோட வியாக்கியானத்துல எடுத்து காண்பிக்கிறார். மாலை மணிவண்ணா பாசுரம் 11வது நாள் ஏகாதசி தினத்தை குறிக்கிறது. கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா அப்படிங்கிறது துவாதசிய குறிக்கிறது. அதனால ஆண்டாள் இந்த நோம்ப துவாதசி தினத்துக்கு அப்புறம் தான் முடிக்கிறா. ஏன்னா கூடாரை வெல்லும் ஸ்ரீ இன்னைக்கு 28, 29, 30 சரியா பார்த்தாள்னாக்க வியாழக்கிழமை தான் திருப்பாவை முடியறது. 30 பாட்டும். அது இங்க சொல்லும் பொழுது ஆண்டாக்கிழமத்தோட தான் முடியும். அதனால ஆண்டாள் துவாதசி தினத்தன்று இந்த நோப்பு முடியறதுங்கிறத எடுத்து காண்பிக்கிறா. ஆண்டாள் கோபர்களிடத்துல சொல்றாளாம், இந்த எம்பெருமானுக்கு அழகன் இருக்கின்றான் திருமாலிருஞ்சோலையில, இவனுக்கு அக்கார அடிசல் சமர்ப்பிங்கோனாலொல்லியா 100 தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன், ஏறு திருவுடையான் என்று வந்திவை கொள்ளுங்கொளோ அப்படின்னா. அந்த மாதிரி துவாதசி தித்தியோட ஆண்டாள் கூடாரே வெல்லும் பாசுரத்தை குறிக்கின்றாள். இந்த பாசுரம் இதோடு நிறைவடைகின்றது. மேற்படி நாளைய தினம் கறவைகள் பின் சென்று பாசுரத்தை நாம் அனுபவிப்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.